பாகிஸ்தானோட மிக முக்கியமான டிஃபென்ஸ் அனாலிசிஸ்ட் எல்லாருமே ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படின்றது ஒரு பெரிய ஃபெயிலியர், இந்தியாவுக்கு எதிரான ஆப்ரேஷனல் அட்வான்டேஜை பாகிஸ்தான் உலகத்துக்கே நிரூபித்து காமிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி பயங்கரமாக பேசிக்கிட்டு இருப்பாங்க யூடியூப்பில். இது எல்லாமே பாகிஸ்தானியர்களோட ப்ராபகேண்டா தான். ஆனால் அப்படி ப்ராபகேண்டா பரப்பக்கூடிய இந்த நபர்களே இந்தியாவோட ஒரு குறிப்பிட்ட ஏவுகணைக்கு எதிரான டிஃபென்சிவ் கேப்பபிலிட்டிஸ் பாகிஸ்தான் கிட்ட சுத்தமாக இல்லை அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது என்ன ஏவுகணை அப்படின்னு பார்க்குறப்ப that's none other than BrahMos A. ஸோ இன்னைக்கான காணொலியில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த BrahMos A ஏவுகணைக்கு ஏன் பாகிஸ்தான் கிட்ட எந்த ஒரு டிஃபென்சிவ் கேப்பபிலிட்டியும் இல்லை, அண்ட் அதே சமயம் இதே டிஃபென்சிவ் அனாலிசிஸ் மற்றும் பாகிஸ்தானிய அரசு அதிகாரிகள் எல்லாம் இப்போது துருக்கி கிட்ட இருந்து வான் பாதுகாப்பு அமைப்புகளை வாங்கலாம் அப்படின்ற ஆப்ஷனை எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதையும் தெளிவாக பார்க்க போகிறோம். நான் உங்கள் ஆகாஷ், தமிழ் பொக்கிஷம் வழங்கும் டிபி டிஃபென்ஸ். முதல் விஷயம், பாகிஸ்தானோட டிஃபென்சிவ் கேப்பபிலிட்டிஸை பொறுத்த வரைக்கும் அவங்களோட ஒரே ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா HQ-9 தான். இந்த HQ-9 அப்படின்ற ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் சுத்தமாக வேலை செய்யவில்லை அப்படின்றத உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் நம்ம படம் போட்டு காமிச்சிருக்கோம். நம்ம எந்த அளவுக்கு எவிடன்சஸை கொடுத்துருக்கோம் அப்படின்னா, சீனர்களே அவங்களோட வாயை அடக்க முடியாமல் பப்ளிக்காக எல்லா ஃபாரம்ஸ்லேயும் வந்து இந்த சிஸ்டமை ஆப்ரேட் பண்ணுறதுக்கு போதுமான ட்ரைனிங் பாகிஸ்தானியர்கள்கிட்ட இல்லை. அதே சமயம் இந்த சிஸ்டம் அவங்க ஒழுங்காக ஆப்ரேட்டே பண்ணலை அப்படின்னு சொல்லி பாகிஸ்தானியர்கள் மேலே அப்படியே மொத்தப்பழியும் திருப்பிட்டாங்க. ஸோ அந்த அளவுக்கு நம்மக்கிட்ட இர்ரெஃப்யூட்டபிள் எவிடன்சஸ் இருந்துச்சு. சரி, இப்போ பாகிஸ்தானியர்களை பொறுத்த வரைக்கும் BrahMos A அவங்க எப்படி பார்க்குறாங்க அப்படின்னா, இந்த BrahMos ஏவுகணையை நம்ம லான்ச் பண்ணுறதுக்கு வச்சுருக்க பிளாட்ஃபார்ம் சுகாய் Su-30s. இந்த சுகாய்ஸ் பாகிஸ்தானோட ஏர் டிஃபென்ஸ் ரேஞ்சுக்கு வெளியே இருந்து ஆப்ரேட் பண்ணக்கூடிய வல்லமை படைத்தது. அண்ட் அந்த ஆப்ரேஷனல் ஃப்ளெக்சிபிலிட்டியை கொடுக்குறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட BrahMos ஏவுகணை கிட்ட இருக்கக்கூடிய ரேஞ்ச் 600க்கு மேலே இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இந்த ரேஞ்சை வச்சுக்கிட்டு நம்மளோட சுகாய் போர் விமானங்கள் பாகிஸ்தானி ஏர்ஸ்பேஸுக்குள்ளே போகாமலும் அண்ட் அட் த சேம் டைம் பாகிஸ்தானோட வான் பாதுகாப்பு அமைப்புகளோட ரேஞ்சுக்கு வெளியே இருந்தும் BrahMos ஏவுகணைகளை லான்ச் பண்ணிடும். இப்போ ஒன்ஸ் BrahMos லான்ச் பண்ணப்பட்டுருச்சு அப்படின்னா அதோட லான்ச்சிங் ஆல்டிடியூடுன்றது 17 கிலோமீட்டரில் இருக்கும் மேக்ஸிமம். 17 கிலோமீட்டர் வந்து லான்ச் பண்ணக்கூடிய இந்த ஏவுகணைகள் Mach 2.8 அப்படின்ற வேகத்தில் பயணிக்கும். இந்த ஏவுகணை ஒரு ஸ்கிராம்ஜெட் என்ஜின் அப்படின்றதுனால இந்த ஏவுகணையில் இருக்கக்கூடிய க்ரூசிங் கேப்பபிலிட்டியின் காரணமாக இதை பாகிஸ்தானி ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் டிடெக்டோ இன்டர்செப்ட் பண்ணுறதோ கஷ்டமாக இருக்கும். இப்போ பலிஸ்டிக் ஏவுகணை ஹை ஆல்டிடியூட்லேருந்து லோ ஆல்டிடியூடை நோக்கி வரும், அதை இவங்களால் இன்டர்செப்ட் பண்ண முடியும் சுலபமாக. பட் க்ரூஸ் ஏவுகணைகள் அப்படி கிடையாது. இதால் மிகவும் லோ ஆல்டிடியூட்லையும் பறக்க முடியும். ரொம்ப லோ ஆல்டிடியூட்டில் பறந்துச்சு அப்படின்னா எந்த ஒரு கிரவுண்ட் ரேடாராலையும் BrahMos ஏவுகணை டிடெக்ட் பண்ண முடியாது. பக்கத்தில் வந்ததுக்கப்புறம் தான் டிடெக்ட் பண்ண முடியும். அப்படி பக்கத்தில் வந்துருச்சுன்னா இந்த ஏவுகணையோட வேகம் Mach 2.8. ஸோ அவங்களுக்கு ரியாக்ஷன் டைமே கிடையாது, காலி. ஸோ இட்ஸ் அ காம்பினேஷன் ஆஃப் ரியாக்ஷன் டைம் அண்ட் இதோட ரேஞ்ச், அப்புறம் கடைசியாக இதோட க்ரூசிங் கேப்பபிலிட்டிஸ். இது எல்லாத்தையும் வச்சு தான் பாகிஸ்தானியர்கள் BrahMos Aவை இன்டர்செப்ட் பண்ணுறதுக்கு பாகிஸ்தான் கிட்ட சிஸ்டமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இன்ஃபேக்ட் இன்னொரு பாயிண்டே சொல்கிறாங்க, ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது. இந்த BrahMos ஏவுகணை இன்டர்செப்ட் பண்ணுறதுக்கு ஈவன் இந்தியா கிட்ட கூட கேப்பபிலிட்டி இல்லை அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஸோ இது அவங்களோட ப்ராபகேண்டா. ஸோ ப்ராபகேண்டிஸ்டே BrahMos Aவை பார்த்து பயப்படுற தருணத்தில் இப்போ பாகிஸ்தானியர்களுக்கு வேறு என்ன ஆப்ஷன் இருக்குது? ஏன்னா அவங்களோட HQ-9 வான் பாதுகாப்பு அமைப்புகள் எந்த வகையிலையும் இந்தியன் ஏவுகணைஸை இன்டர்செப்ட் பண்ணலை. ஸோ கிளியராக இதுக்கு மேலே சீன டிஃபென்சிவ் கேப்பபிலிட்டிஸை முழுக்க பாகிஸ்தானியர்களால் நம்ப முடியாது. இப்போ இது வான் பாதுகாப்பு அமைப்புகளோட மட்டும் வந்து முடியலை. இன்னொரு பக்கம் PL-15ஸே அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ BrahMos ஏவுகணை கிட்டேருந்து அவங்கள தற்காத்து கொள்றதுக்கு இருக்கிற ஒரே வழி அதை தாங்கிட்டு வர சுகாய் விமானத்தையே போட்டு தள்ளுறது தான். ஸோ சுகாயை போடுறதுக்கு கூட அவங்க மல்டிபிள் PL-15Eஸை அவங்களோட பார்டருக்குள்ளேருந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் அட் த சேம் டைம் அவங்களோட ஃபைட்டர் ஜெட்ஸ் எல்லாமே இந்தியன் ஃபைட்டர் ஜெட்ஸை லாக் பண்ணி இந்தியன் ஃபைட்டர் ஜெட்ஸை அதோட மிஷினை பண்ண விடாமல் தடுத்துருக்கணும். ஆக்சுவலாக பாகிஸ்தானிகளை கிளைம் பண்ணுற மாதிரி வெற்றி அடைஞ்சிருந்தாங்க அப்படின்னா எந்த ஒரு BrahMos ஏவுகணையையும் நம்ம லான்ச் பண்ணியிருந்திருக்க முடியாது. BrahMos ஆர் ஸ்கேல்ப் ஏவுகணைகள் இல்லை ஸ்கேமர் பாம்ஸ் எதையுமே இல்லை ஹேமர் பாம்ஸ் எதையுமே நம்ம போட்டிருக்க முடியாது. ஏன்னா பாகிஸ்தானியர்கள் அவங்களோட விமானப்படையை பயன்படுத்தி ஒன்று நம்ம இந்த ஏவுகணைகளை சுமந்துட்டு வர விமானங்களை சுட்டு தள்ளியிருக்கணும், இல்லை அப்படின்னா நம்ம அவங்களோட ஸ்டாண்ட் ஆஃப் ரேஞ்சில் இருக்கிறப்ப ரேடார்ஸை கொண்டு பயமுறுத்தி நம்மளை மிஷனை செய்ய விடாமல் தடுத்துருக்கணும். பட் ஆக்சுவலாக அது நடந்துச்சா? கிடையாது. நம்ம எல்லா தீவிரவாதிகள் நிலைக்கு மேலேயும் தாக்குதலை நடத்தணும். ஈவன் அவங்களோட விமான படைத்தளங்கள் எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கணும்.
சமீபத்தில் ஒரு ரிப்போர்ட் கூட வெளியே வந்துச்சு. ஒரு முக்கியமான ஹேங்கர், அந்த ஹேங்கர் வந்து F-16 நிறுத்தி வைக்கிறதுக்கு. ஸோ அந்த ஹேங்கரோட ரூஃப் வந்து சேட்டலைட் இமேஜில் காணும். அப்போ உள்ளே இருக்கிற F-16 காலியாக இருக்கணும் இல்லையா? அதை பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பட் இந்த அளவுக்கு டேமேஜஸை நம்மளோட போர் விமானங்கள் தான் ஏற்படுத்தியிருக்கு. இப்போ பாகிஸ்தானிகள்கிட்ட ஒன்று HQ-9 சிஸ்டம் அது வேலை செஞ்சிருச்சு அப்படின்னா அவங்க நம்மளோட பாம்ஸையும் மிசைல்ஸையும் இன்டர்செப்ட் பண்ணியிருக்கலாம். இன்னொன்று அவங்களோட ஏர் டு ஏர் ஏவுகணை, அதுவுமே சீனாவோட PL-15E தான். அதுதான் அவங்ககிட்ட இருக்கிறதுலே லாங்கஸ்ட் ரேஞ்ச் BVR கேப்பபிள் மிசைல். அது வேலை செஞ்சிருச்சுன்னா கூட நம்மளோட ஃபைட்டர் ஜெட்ஸாக அவங்க ஒன்று ஃபயர் பண்ணியிருக்கலாம், இல்லைன்னா அதை பயந்து ஓட வச்சிருக்கலாம். எதையுமே பண்ண முடியாமல் இப்போது சீன சிஸ்டம்ஸாக நம்பின பாகிஸ்தான் லிட்ரலி நடு ரோட்டில் வந்து நிற்கிறாங்க. சமீபத்தில் பாகிஸ்தானோட பிரைம் மினிஸ்டர் துருக்கி அசர்பைஜான் நாட்டுக்கு போகிறாரு அப்படின்ற மாதிரி ஒரு செய்திகள் வந்துச்சு, அதை சப்போர்ட்டுக்காண்டி. சரி, இப்போது பாகிஸ்தானியர்களுக்கு நல்லா உணர்ந்தாச்சு சீன சிஸ்டம்ஸை நம்பினா அவ்வளோதான்ப்பா அப்படின்னு. அப்போ அவங்களுக்கு வேறு என்ன ஆப்ஷன் இருக்குன்னு பார்க்குறப்ப ஆப்ஷன்ஸ்லாம் நிறையா தான் இருக்குது. பட் பாகிஸ்தானியர்களோட ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு ஹைடெக் மிலிட்டரி சிஸ்டம்ஸ் வேணும். ஏன்னா இந்தியாக்கிட்டே ஹைடெக் மிலிட்டரி எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ இதை கவுண்டர் பண்ணணும்னா அவங்க அதை விட சொஃபிஸ்டிகேட்டான டெக்னாலஜியை வச்சுருந்தாகணும். பட் அதை வாங்குறதுக்கு காசு இல்லை, கடனில் வாங்கணும். ஈவன் த JET&CAவே சீனாவில் இருக்கிற ஒரு பேங்க் தான் ஸ்பான்சர் பண்ணியிருக்கு லோனுக்கு. ஸோ இவங்க லோனில் மிலிட்டரி எக்யூப்மெண்ட்ஸ் வாங்கணும். அட் த சேம் டைம் இந்த மிலிட்டரி எக்யூப்மெண்ட்ஸும் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கணும். அப்படின்னா இவங்களுக்கு ஆயுதம் சப்ளை பண்ணுற ஒரே தகுதியான ஆட்கள் ஒன்று ரஷ்யா, இன்னொன்று அமெரிக்கா, அவர் இந்தியா. நம்மளும் லோனில் வந்து வெப்பன் சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஆஃப்ரிக்கன் கண்ட்ரீஸுக்கு, அண்டு சீனா. இவங்க தான் இருக்காங்க. இதை தாண்டி சுப்பீரியர் மிலிட்டரி டெக்ஸை உருவாக்கக்கூடிய யூரோப்பியன் கண்ட்ரிஸ் கிட்ட போய் நின்னாங்கன்னா அவங்க கடனை கொடுக்க மாட்டாங்க, காசை கொடுத்து வாங்கிக்க அப்படின்பாங்க. ஸோ இவங்களுக்கு ஆப்ஷன்ஸ் வந்து லிமிட்டடாக இருக்குது இவங்களோட சூழ்நிலையின் காரணமாக. ஸோ இந்த டைமில் இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, AD-1 சிஸ்டமுக்கு துருக்கி கிட்ட போகலாம் அப்படின்றாங்க. என்னப்பா துருக்கி கிட்ட S-300 மாதிரியான ஒரு அட்வான்ஸ் சிஸ்டம் இருக்கா, அதுவும் ஹோம் க்ரௌண்ட் பிளாட்ஃபார்மா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம் இருக்குது. துருக்கி ஒரு நேட்டோ கண்ட்ரி. ஸோ ஆப்வியஸாக அமெரிக்கன் சிஸ்டம்ஸான பேட்ரியட்டையும் தாடி அவங்க பயன்படுத்தியிருப்பாங்க. குவாலிட்டியான ஆயுதங்களை பயன்படுத்தினா மட்டும்தான் தரமான ஆயுதங்களை நம்ம உருவாக்க முடியும். இதை நான் பல தடவை சொல்லியிருப்பேன். எந்த மிலிட்டரி கிட்ட சுப்பீரியான மிலிட்டரி டெக்னாலஜியை பயன்படுத்துகிற எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கோ அவங்களுக்கு தான் சரியாக தெரியும் எந்த பிளாட்ஃபார்ம் வேலை செய்யும், எந்த பிளாட்ஃபார்ம் வேலை செய்யாது அப்படின்னு. அதுபடி துருக்கி SIPER அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிஸ்டம்ஸை உருவாக்கியிருக்காங்க. இந்த சிஸ்டம் அப்படின்றது ஒரு லாங் ரேஞ்ச் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம். இதில் 2 வேரியன்ட் இருக்குது, SIPR-1, SIPR-2. 1ஓட ரேஞ்ச் 100 கிலோமீட்டர், 2ஓட ரேஞ்ச் 150 கிலோமீட்டர். அண்ட் 1ஓட மேக்ஸிமம் ஆல்டிடியூட் அப்படின்றது 20+ கிலோமீட்டர், 2ஓட மேக்ஸிமம் ஆல்டிடியூட் 30+ கிலோமீட்டர். இதை தாண்டி கவரேஜ்லேயும் சரி வேறு எந்த ஃபீச்சர்ஸ்லையும் சரி பெரிய மாறுதல்கள் கிடையாது. இப்போ இதோட கீ ஃபீச்சர்ஸாக அந்த நிறுவனம் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் ஃப்ரெண்ட் ஆர் ஃபோ. இந்த வான் பாதுகாப்பு அமைப்பால் எந்த ஏர்க்ராஃப்ட் அவங்களோடது, எந்த ஏர்க்ராஃப்ட் எனிமியோடதுன்றதை ஐடென்டிஃபை பண்ண முடியும். இது ரொம்ப முக்கியமான ஃபீச்சர். ஏன்னா இது இல்லை அப்படின்ற காரணத்தினால தான் 2019 நம்மளோட சொந்த ஹெலிகாப்டரை நம்ம சுட்டு தள்ளுற மாதிரி இருந்துச்சு. ஸோ இந்த கேப்பபிலிட்டி இந்த வான் பாதுகாப்பு அமைப்பில் இருக்கிற ஒரு சிஸ்டம். அடுத்து மேனுவல், செமி ஆட்டோமேட்டிக், ஆட்டோமேட்டிக் என்கேஜ்மெண்ட் கேப்பபிலிட்டிஸ். இது ஆப்ரேட்டரை பொறுத்து ஃபுல்லி மேனுவலாவோ இல்லை ஃபுல்லி ஆட்டோமேட்டிக்காவோ இல்லை சம்திங் இன் பிட்வீனாவோ அவங்களால ஆப்ரேட் பண்ணிக்க முடியும். அடுத்து டேட்டா லிங்க், அப்ளிகன் டவுன்லோடிங், அப்புறம் டெர்மினல் கைடன்ஸ் வித் RF சீக்கர். இது ஆப்வியஸாக எல்லாக்கிட்டையும் இருக்கிறது தான். இது இருந்தால் தான் டார்கெட்டை போய் அடிக்க முடியும். அடுத்து மெயினான பாயிண்ட்டாக அவங்க கொடுத்துருக்கிறது ஆப்ரேஷன் இன் டே, நைட் அண்ட் அட்வர்ஸ் வெதர் கண்டிஷன். எந்த வெதர்னாலும் சரி, எந்த நாள்னாலும் சரி இதால் ஆப்ரேட் பண்ண முடியும் அப்படின்னு இந்த நிறுவனம் இதை கிளைம் பண்ணுறாங்க. இப்போ இந்த சிஸ்டமில் என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கணும். பேட்டரி லெவலில் தான் நம்ம பார்க்குறோம். பேட்டரி லெவலில் பார்க்குறப்ப ஃபயர் கண்ட்ரோல் சென்டர், ஃபயர் கண்ட்ரோல் ரேடார், மிசைல் லான்ச்சிங் சிஸ்டம், மிசைல் ரீலோடிங் வெஹிக்கிள்ஸ், லாங் ரேஞ்ச் மிசைல்ஸ், கம்யூனிகேஷன் சிஸ்டம், சப்போர்ட் எக்யூப்மெண்ட் அண்ட் கிளாஸ் டைப் ட்ரைனிங் சென்டர். இப்போ இவங்க கிட்ட இருந்து நம்ம இந்த சிஸ்டம் வாங்குகிறோம் அப்படின்னா இவங்க இது எல்லாத்தையும் நமக்கு கொடுப்பாங்க. பெட்டாலியன் லெவலில் கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் சென்டர், அப்புறம் லாங் ரேஞ்ச் சர்வேலன்ஸ் ரேடார், இது பெட்டாலியன் லெவலில் இருக்கக்கூடியது. பட் பேட்டரி கணக்கில் தான் எல்லோரும் வாங்குவோம். ஸோ ஒரு பேட்டரியில் இது எல்லாமே வரும். ஒரு கண்ட்ரி உங்ககிட்ட பர்ச்சேஸ் பண்ணுறாங்க, இப்போ லெஸ்டேக் நான் பர்ச்சேஸ் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு இந்த சிஸ்டம்ஸ்லாம் இவங்க கொடுப்பாங்க. இப்போ இந்த சிஸ்டம்ஸ்லாம் வந்ததுக்கப்புறமா நம்ம ஒவ்வொரு ஏர்பேஸ்லையும் நமக்கு தேவையான லான்ச்சர்ஸு, தேவையான யூனிட்ஸ் எல்லாத்தையும் பிரித்து வைப்போம். இப்போ இந்த SIPRல இருக்கிற ஒரே டிஸ்அட்வான்டேஜ் என்ன HQ-9 கம்பேர் பண்ணுறப்ப அப்படின்னா இதோட ரேஞ்சு தான். SIPR-2வே மேக்ஸிமம் கவரேஜ் 150+ கிலோமீட்டர் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. 150+ அப்படின்றப்ப 100லேருந்து 130, 140க்குள்ளே தான் அதெல்லாம் டார்கெட்ஸை எஃபெக்டிவாக எங்கேஜ் பண்ண முடியும். ஸோ இதுதான் ஒரு பிரச்சனையாக இருக்குது HQ-9 கம்பேர் பண்ணுறப்ப.
பட் அட்லீஸ்ட் 150 கிலோமீட்டர்னாலுமே இவங்களால டார்கெட்டை எங்கேஜ் பண்ண முடிஞ்சாலே அது ஒரு பெரிய விஷயம்தான். ஸோ இப்போதைக்கு பாகிஸ்தான் கிட்ட இருக்கக்கூடிய ஒரே ஆப்ஷன் இந்த SIPR சிஸ்டம்ஸை துருக்கி கிட்டேருந்து வாங்குறது. இதுக்கு துருக்கி என்ன சொல்கிறாங்க அப்படின்றது ஒரு பெரிய கேள்வியாக இருந்துச்சு. ஏன்னா கடனுக்கு தான் இவங்க வாங்க முடியும், காசு கொடுத்தாலும் யார்கிட்டேருந்து இவங்க வாங்க முடியாது. அதற்கு தான் பிரைம் மினிஸ்டர் நவாஸ் ஷெரீஃப் அவர்கள் இப்போது துருக்கிக்கு போகிறாப்புல, துருக்கி மற்றும் அதர்பைஜானுக்கு போகிறாப்புல. ஸோ பேசிக்கலி இப்போ அங்கே போய் என்ன பண்ண போகிறாரு அப்படின்னா, ஐயா சாமி கடனுக்கு கொஞ்சம் இந்த வெப்பன்ஸ் கொடு அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட இருந்து வாங்க போகிறாங்க. அண்டு துருக்கிக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சிஸ்டமாக பாகிஸ்தானுக்கு கடனுக்கு கொடுக்கறது. இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சிஸ்டமை பாகிஸ்தானுக்கு கொடுக்காம ஏதாவது நொண்டி சாக்கு சொல்லிவிட்டு அவங்களோட ஒட்டுமொத்த மிலிட்டரி இண்டஸ்ட்ரியல் காம்ப்ளெக்ஸையும் காப்பாற்றிக்கிறது. ஏன்னா சைனா உலகத்திலேயே ரொம்ப பெரிய ப்ராப்பகேண்டா பரப்பக்கூடிய ஒரு நாடு. ப்ராப்பகேண்டா பரப்புறதுக்கு, ஃபேக்காக ரிப்போர்ட்ஸை கிளைம் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய கூட்டத்துக்கு ரெவன்யூ கொடுத்து வச்சுருக்க ஒரு கண்ட்ரி தான் சீனா. இந்த கண்ட்ரியே தாக்கு பிடிக்க முடியாமல் உண்மை வெளியே வந்ததுக்கப்புறமா அதோட MICயோட ஸ்டாக்ஸ் எல்லாமே இறங்குச்சு. துருக்கி கிட்ட இந்த மாதிரி கேப்பபிலிட்டி கிடையாது. ப்ராப்பகேண்டா பரப்புறதுக்குன்னு தனியாக டீம் வச்சு காசு கொடுத்தலாம் மெயின்டைன் பண்ணல யாரையுமே அவங்க. ஸோ ஒருவேளை நாளைக்கு SIPR சிஸ்டம்ஸை பாகிஸ்தான் வாங்கி அது ஆப்ரேஷன் சிந்தூர் 2.0 காலி ஆயிடுச்சு அப்படின்னா க்ளோஸ் துருக்கியோட இண்டஸ்ட்ரியல் காம்ப்ளெக்ஸ். சைனா மாதிரி பெருசாக இருந்தால் கூட தாங்கிடலாங்க. இவங்களோடது இப்போ தான் சின்னதாக வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்காங்க, நிறைய பண்ணுறாங்க, ரொம்ப பாராட்டக்கூடிய விஷயம். துருக்கியோட MICயை பற்றி நான் நக்கலை எப்பயுமே பேச மாட்டேன். ஏன்னா நிறைய விஷயங்களை அவங்க இண்டிஜினியஸாக சூப்பராக கொண்டு வந்துட்டுருக்காங்க. பட் சின்ன ஸ்கேலில் தான் அவங்க இருக்காங்க. ஸோ பாகிஸ்தான் மாதிரியான கண்ட்ரிக்கு கொடுத்து நாளைக்கு இந்தியன் சிஸ்டம்ஸ் கிட்ட அது வேலை செய்யலை அப்படின்னு ஆயிடுச்சுன்னா அதோட ஸ்டாக்ஸ் ரொம்ப பெரிய லெவலில் பாதிக்கப்படும். அண்ட் MICயே இழுத்து மூடுற லெவலுக்கு போயிருந்தது. ஸோ இதை உணர்ந்து அவங்க செயல்படுவாங்க அப்படின்னு நம்புவோம். பட் ஆப்வியஸ்லி துருக்கி நாங்கள் பாகிஸ்தானோட அண்ணன்டா அப்படின்னு சொல்லிட்டு எதாவது பண்ண தான் போகிறாங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. அண்ட் இது போல் நிறைய தகவலை தெரிந்து கொள்ள TP நியூஸ் பேஜாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. நல்லது இப்போ நல்ல சமுதாயத்தை வரும். நன்றி, வணக்கம்.